பெரியார் மண்ணில் திமுக பெருவெற்றி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆனால் திமுகவின் வெற்றி போலியானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை திமுகவினர் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதனிடையே சென்னையை அடுத்த ஆவடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெரியார் மண்ணில் வெற்றி பெற்றிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பெரியார் மண்ணில் நாம் பெரு வெற்றி பெற்றுவிட்டோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கழகத்தை எதிர்த்து போட்டியிட்டு அத்தனை பேரும் டெபாசிட் இழந்திருக்காங்க என்ற வெற்றி செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவின் வெற்றி போலியானது என விமர்சித்தார். யாருமே களத்தில் இல்லையே, இது வெற்றி இல்லையே, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்க இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை இவங்கள திமுக போட்டாங்க. எங்க கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவங்களே போட்டாங்க. ஓட்டு போட்ட போகல கல் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டைய திமுக பதிவு செஞ்சாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியின் உண்மை நிலை 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தான் தெரிய வரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.